ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 100 நாட்களிலும் கூட வெவ்வேறு காரியங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். அல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதற்காய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தையில இருதயங்களை சோதிக்கிற தேவன், இன்னைக்கு இருதயங்களை சோதிக்கிற தேவன், தேவன் தன்னுடைய ஜனங்களை சோதிப்பாரா? சோதிக்கிறவன் பிசாசு மட்டும்தானே. தேவன் தன் ஜனங்களை சோதிப்பாராம். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 13-14 வாசிக்கும் போது, யாக்கோபு சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. சரி, இப்ப நம்ம தெசலோனிக்கேயர் எல்லாம் வாசித்தோம், நம்முடைய இருதயங்களை சோதிக்கிற தேவன். ஆனா இப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு? சோதிக்கப்படுகிறவன் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் என்ன பண்ண மாட்டார்? ஒரு போதும் அவர் சோதிக்க தேவனே கிடையாது, பொல்லாங்கின அவர் ஒருவனையும் சோதிக்கிறவரும் அல்ல. இப்ப நம்ம எதை புரிந்து கொள்கிறது? இதயங்களை சோதிக்கிற தேவன் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறதா, இல்லாட்டி தேவன் சோதிக்கவே மாட்டார், அவர் ஒருவனையும் சோதிப்பதில்லை அப்படின்னு எடுத்துக்கொள்கிறதா? இதே எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல கூட வாசிக்கும் பொழுது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கார், நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல பார்க்கிறோம், எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டதான ஒரு தேவன். அவர் மனிதனாய் இந்த பூமியில வாழ்ந்த பொழுது, அவர் இருந்த நாட்கள்ல நம்மளை போலவே நம்மை போல சோதிக்க, எல்லா விதத்திலையும் நம்மை போல சோதிக்கப்பட்டும். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த வசனங்கள்ல இருந்து நான் ஒரு செய்தி எடுத்திருந்தேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 12-13 பாருங்களேன். இப்படி இருக்க எச்சரிக்கையா இருக்க கடவன். அல்லேலூயா. பாருங்க, இந்த வசனத்துல இப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாரு? உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதான அந்த சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் அவர் உண்டாக்குகிறார் என்று பார்க்கிறோம். நீங்க 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த செய்தியை நீங்க கேட்டிருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில நான் பேசியிருக்கேன். என்னென்ன சோதனைகள் சொல்லிட்டு இந்த அதிகாரம், நீங்க 10ஆம் அதிகாரத்திலேயே நீங்க முதல் வசனத்துல இருந்தே நீங்க பார்க்க முடியும். அதுலயும் குறிப்பாய் 6ஆம் வசனத்திலிருந்து என்னென்ன சோதனைகள்னு வரிசையா சொல்லிட்டு தான் இப்படிப்பட்ட சோதனைகள்லாம் இந்த திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்க ஒரு நாளும் தேவன் விடமாட்டார் என்று சொல்லி, இப்ப சோதனை இருக்கா இல்லையா?
அப்போஸ்தலனாகிய பவுல் சோதனைகள் இருக்கு, இருதயங்களை சோதிக்கிற தேவன் சொல்றாரு. ஏசப்பா நம்ம போலவே சோதிக்கப்பட்ட தேவன் சொல்றாரு, நம்மளை போலவே சோதனைக்குள்ள உட்பட்ட தேவன். ஆனா அதே சமயம் ஒருத்தன் சோதிக்கப்படுறானா அவன் என்ன பண்ணக்கூடாது, நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. வசனம் தெளிவாய் சொல்ற தேவன் ஒருபோதும் பொல்லாங்கினால் என்ன பண்ண மாட்டாரு, சோதிக்க மாட்டாரு. சோதிக்கப்படும் எவனுமே நம்ம தெளிவாய் வசனம் யாக்கோபு 1:14 வாசித்தோம். எதுவுமே என்ன பண்ணக்கூடாது, தேவன் ஒருபோதும் அவர் சோதிக்க மாட்டார். பொல்லாங்கினால் என்ன பண்ண மாட்டார், அவர் சோதிக்க மாட்டார். அவர் ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அப்படின்னு இருக்கு. இப்ப நம்முடைய தமிழ்ல இப்ப இது எங்க பிரச்சனை, இது ஆண்டவர் சோதிக்கிற தேவனா இல்லை சோதிக்க மாட்டாரா அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய தமிழ்ல இது சோதனை அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில போட்டுட்டாங்க. அதாவது தேவன் இருதயங்களை சோதிக்கிறவருக்கும் அதே சோதனைங்கிற வார்த்தை தான். அதே போல மத்தேயு 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்துலலாம் நீங்க பார்க்கும்போது பிசாசன் என்ன பண்றான், ஏசப்பாவை வண்ணாந்திரத்துல சோதிக்கிறான். அந்த சோதனைக்கும் தமிழ்ல சோதனை தான். ரெண்டு காரியத்துக்குமே சோதனை சோதனை அப்படின்னு தான் போடப்பட்டிருக்கு தமிழ்ல. ஆனா ஆங்கில வேதாமத்துல இதற்குண்டான சரியான ஒரு மொழியாக்கம் டெஸ்ட் அண்ட் டெம்டேஷன். டெஸ்ட் இல்லாட்டி ட்ரையல் அப்படின்னா பரீட்சை என்றார். பரீட்சை, இந்த பரீட்சை என்கிற வார்த்தைக்கு நம்முடைய தமிழ் வேதாமத்தில் என்னதான் போட்டிருக்கு, சோதனை. டெம்டேஷன், இந்த இதுவும் தமிழ் என்னதான் போட்டிருக்கு, சோதனை. இப்ப இந்த ரெண்டு சோதனைகளுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? இப்ப டெஸ்டா இருக்கட்டும், பரீட்சைக்கு வருகிற சோதனை, இப்ப இருதயங்களை சோதித்தருகிற தேவன் அப்படின்னு சொல்லும் பொழுது இது டெஸ்ட். இது கர்த்தர் மூலமாய் மாத்திரமே வரும். கர்த்தர் மூலமாய் வருகிறது அது நமக்கு டெஸ்ட். பிசாசின் மூலமாய் வருகிறது அது டெம்டேஷன். அதுக்கு பேரு என்னதான், சோதனை தான். தேவன் மூலமாய் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வருகிறது பரீட்சை, டெஸ்ட். அதுக்கு பேரு சோதனை தான். அதே சமயம் பிசாசின் மூலமாய் வருகிறதுக்கும் பேரு தமிழ்ல சோதனை தான் போடப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு டெம்டேஷன் என்ற அர்த்தம். இந்த டெஸ்டுக்கும் டெம்டேஷனுக்கு என்ன வித்தியாசம்னா, டென்ட் ஆண்டவர்கிட்ட இருந்து வருகிறது, டெம்டேஷன் பிசாசிட்ட இருந்து வருகிறது. டெஸ்ட் என்ன பண்ணும், தேவன் இருதயங்களை சோதிக்கிறார் அப்படின்னா இந்த டெஸ்ட் என்ன பண்ணும், ஆண்டவர் இடத்துல நம்ம கிட்டி கொண்டு போய் சேர்க்கும். ஆனா இந்த டெம்டேஷன் இருக்கு பாருங்க, பிசாசின் மூலமாய் வர சோதனை இருக்கு பாருங்க, ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளை பிரிச்சு கூட்டிட்டு போகும். அல்லேலூயா. அப்ப ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இந்த டெஸ்டினுடைய இதனுடைய ரிசல்ட் என்ன, இந்த டெஸ்ட் இந்த சோதனைக்கு அந்த சோதனைக்குள்ள என்ன முடிவு என்னன்னு பார்க்கும்போது, இந்த டெஸ்டின் முடிவு, கர்த்தர் மூலமாய் வருகிற இந்த சோதனைகளின் முடிவு நம்மளை இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆவிக்குரிய ஜீவன்ல, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக நம்மளை கொண்டு போகும். ஆனா பிசாசின் மூலமாய் வருகிறதான இந்த சோதனைகள், இந்த டெம்டேஷன் நம்மளை எங்க கொண்டு போய் விடுனா, மரணத்திற்கும் பாவத்திற்கும் பாதாளத்துக்கும் நம்மளை கொண்டு போய் விடும். அல்லேலூயா. அப்ப இதை நம்ம குழப்பிக்காம, இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் தான் பிரச்சனை. டிரான்ஸ்லேஷன் தான் இந்த இடத்துல மாறுதலான காரியம் நடந்திருக்கு. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரே வார்த்தையா என்ன பண்ணிட்டாங்க, சோதனைன்னு போட்டுட்டாங்க. அப்ப ஒரு இடத்துல நம்ம தேவன் சோதிக்கிறதுன்னு பார்க்கிறோம், இன்னொரு இடத்துல தேவன் இருதயங்களை சோதிக்கிறார்னு பார்க்கிறோம். அப்ப எந்தெந்த இடத்துலலாம் தேவன் சோதனைகளை கொண்டு வருகிறார் என்று பார்க்கும்போது அது எல்லாம் டெஸ்ட். நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் வைக்கிறதான விசுவாசத்தின் பரீட்சை, நம்முடைய விசுவாசத்திற்கு உண்டான ஒரு பரீட்சையாக, ஒரு சோதனையாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல இப்ப நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல நீங்க 6ஆம் வசனத்திலிருந்து நீங்க படிச்சு பார்க்கும்போது பிசாசின் மூலமாய் வருகிற சோதனை எல்லாம் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் இச்சித்ததை போல நாமும் பொல்லாங்கனை இச்சியாதபடி இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களா இருக்கிறது. தொடர்ந்து பாருங்க, 7ஆம் வசனத்துல பாருங்க,
புசிக்கவும் குடிக்கவும். பாருங்க, இந்த விக்கிரக ஆராதனை இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனம். இதுல நீங்க முன்னாடி வசனங்களை படிச்சீங்கன்னா 2ஆம் வசனத்துல இருந்து இல்லாட்டி 1ஆம் வசனத்துல இருந்து கூட நீங்க படிக்கும் போது அதை கூட படிப்போமா? இப்படி இருக்க சகோதரே, நீங்கள் நடந்து வந்தார்கள், சமுத்திரத்தினாலும் ஞானஸ்தானம், மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் தான், ஜலத்தினாலும் ஆவியினால் என்ன பண்ணப்பட்டாங்க? ஞானஸ்தானம் பெறப்பட்டாங்க. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். கிறிஸ்துவே. பாருங்க, ஞானஸ்தானம் பெற்று அதே போல ஒரே ஞான பானத்தை புசித்து, 4ஆம் வசனத்துல நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம், எல்லாம் செய்து அந்த கன்மலை கிறிஸ்துவே என்று பார்க்கிறோம். இது எல்லாம் செய்தும் என்ன நடக்கல? ஆண்டவர்கள் மேல 5ஆம் வசனத்துல என்ன பண்ணல? பிரியமா இருக்கவில்லைன்னு பார்க்கிறோம். அதுக்கு என்னென்ன காரணங்கள் தான் 7ஆம் வசனத்துல நம்ம தொடர்ச்சியாய் வாசிக்கிறோம். ஏன் இவங்க மேல ஆண்டவர் பிரியமா இருக்கல? என்ன சோதனைக்குள்ள அவங்க சிக்கிட்டாங்கன்னா, 7ஆம் வசனத்தின்படி விக்கிரக ஆராதனையை பார்க்கிறோம். அடுத்து 8ஆம் வசனத்துல என்ன பார்க்கிறோம்? சிலர் வேசித்தனம், அவர்கள் சில வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் என்ன பண்ணாங்க? விழுந்து போனார்கள். 2ஆம் சோதனை வேசித்தனத்தை பார்க்கிறோம். அடுத்து 3ஆம் சோதனை என்ன? அவர்கள் தேவனை, 9ஆம் வசனம், அவர்கள் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள். அடுத்து 4ஆவது வசனம், 10ஆவது வசனத்துல என்ன பார்க்கிறோம்? முறுமுறுத்தார்கள். அப்ப விக்கிரக ஆராதனை, வேசித்தனம், தேவனை பரீட்சை பார்ப்பது, தேவனுடைய தாசர்கள் தேவனுக்கு எதிராக முறுமுறுப்பது, இது எல்லாமே சோதனை தான். இந்த சோதனை எல்லாம் யார் மூலமாய் வருகிறது? பிசாசின் மூலமாய் வருகிற சோதனை. அல்லேலூயா. இப்பதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு. இப்ப நீங்க 14ஆம் வசனத்துல நீங்க படிக்கும் போது உங்களுக்கு புரிய, 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல அது முந்தின வசனத்தை போடுங்க, 13 போடுங்க. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை எல்லாம் வேற சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. தேவன் உண்மையுள்ளவர், உங்கள் திராணிக்கு மேலாக உங்களை சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதான அந்த சோதனையினோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக போக்கையும் உண்டு பண்ணுகிறார். அப்ப இந்த எதெல்லாம் தாங்கக்கூடிய சோதனைகள்? விக்கிரக ஆராதனை, தேவனை பரீட்சை பார்க்கிறது, இந்த வேசித்தனங்கள், அதே போல முறுமுறுக்கிறதான காரியங்கள், இதெல்லாம் பிசாசின் மூலமாய் வருகிற சோதனைகள். இப்படிப்பட்ட சோதனைகள்ல இருந்து நம்ம அதை தாங்கிக் கொள்வதற்குண்டான போக்கையும் தப்பித்துக் கொள்வதற்குண்டான போக்கையும் என்ன பண்றார்? ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப பிசாசின் மூலமாய் வருகிற சோதனைக்கு ஆண்டவரே நமக்கு உதவி செய்கிறவராய், நம்மளை காப்பாற்றுகிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப இந்த காரியம் நம்ம நன்றாய் புரிந்து கொள்கிறோம். இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அப்ப யோபு சோதிக்கப்பட்டாரா? யோபுக்கு வந்தது எந்த சோதனை? அது பரீட்சை. பிசாசின் மூலமா தானே வந்துச்சு. அப்ப அந்த பிசாசின் மூலமாய் வந்த யோபுக்கு வந்த சோதனை, அது தேவன், அதாவது டெஸ்டா இல்லாட்டி டெம்டேஷனா? அது அவனை பாவத்துக்குள்ள தள்ளிச்சா இல்லாட்டி என்ன செய்தது அப்படின்னு பார்க்கும்போது, யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கூட வாசிங்க. பாருங்க,
இந்த இடத்துல பிசாசின் மூலமாய் யோபுக்கு ஒரு சோதனை வந்திருக்கிறது. ஆனா இப்ப யோபுக்கு வந்தது டெஸ்டா டெம்டேஷனா? யோபுக்கு வந்த சோதனை ஆண்டவரிடத்துல இருந்து வந்ததா இல்லாட்டி பிசாசிலிருந்து வந்ததா அப்படின்னு பார்க்கும்போது, அது ஆண்டவர் மூலமாய் வந்திருந்தாலும் அதுக்கு பிசாசு பயன்படுத்தப்பட்டான். அதுதான் ஆண்டவர்கிட்ட போய் பர்மிஷன் கேட்கிறான் பிசாசு. என்ன பண்றான்? ஏன்னா ஒருபோதும் இப்படிப்பட்ட விசுவாச சோதனைகளுக்கோ விசுவாச பரீட்சைகளுக்கோ அதுல இன்னும் விசுவாசத்துல ஊன்றி வளர்வதற்கு பிசாசு ஒருபோதும் சோதனைகளை கொண்டு வரவே மாட்டான். அவன் கொண்டு வருகிற சோதனை எல்லாம் விக்கிரக ஆராதனை, வேசித்தனங்கள், இது எல்லாமே என்ன பண்ணும்? நம்மள பாவத்துக்குள்ளாக தள்ளும். ஆனா யோபுக்கு வந்த சோதனை தேவன் மேல எவ்வளவு பயந்த மனுஷனா யோபு இருக்கிறார், எவ்வளவு விசுவாசம் உள்ள மனுஷனா இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காகவே யோபுக்கு வந்த சோதனை இது. அப்ப அதுதான் பிசாசு 9ஆம் வசனத்துல வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம். 9ஆம் வசனம் கூட போடுங்க. யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான் அப்படின்னு ஒரு கேள்வி பாருங்க. எதுக்காக யோபு இவ்வளவு பயந்து நடக்கிறான், தேவனுக்கு இவ்வளவு பயந்து நடக்கிறான்? அதுக்கு ஒரு சோதனையை கொண்டு போய் அவன் எதற்கு ஆண்டவருக்கு இவ்வளவு பயந்து நடக்கிறான் என்று ஒரு வாழ்க்கையின் மூலமாய் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறவராய் அவர் இருக்கிறார், அது 100% உண்மை. ஆனால் ஆண்டவர் நம்மளை இருதயங்களை சோதிப்பதா இருக்கட்டும், நம்முடைய உள்ளந்தரியங்களை சோதிப்பதா இருக்கட்டும், அது ஒருபோதும் நம்மளை பாவத்திற்கோ இந்த உலகத்தின் காரியங்களுக்கோ நம்மளை கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. அது நம்மளை இன்னும் அதிகமாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருவதற்கும், நம்முடைய விசுவாசம் வளர்வதற்கும், இன்னும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்வதற்கும் மாத்திரமே உதவி செய்யும். ஆனா பிசாசு கொண்டு வருகிறதான சோதனைகள் ஆண்டவற்றிலிருந்து பிரித்து போடும், நம்முடைய பாவத்துல தள்ளும், மரணத்துக்குள்ளாய் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அல்லேலூயா. அதுல யோபு ஜெயித்தவராய் காணப்பட்டார். இந்த காலை வேளையில ஒரு சில காரியங்கள் தேவன் ஏன் நம்மளை சோதிக்கிறார்? நம்ம வாசித்த 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல இருதயங்களை சோதிக்கிற தேவன், இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியம் உண்டாக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தோம். ஏன் நம்ம இருதயத்தெல்லாம் தேவன் சோதிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையான காரியங்கள் தான், சிம்பிளான காரியங்கள் தான். அதை மாத்திரம் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், உபாகத்தின் புஸ்தகம் உபாகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, அல்லேலூயா, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போதே தெரியுது ஆண்டவர் ஏன் நம்மளை சோதிக்கிறார். அவருடைய கட்டளைகளை நம்ம கை கொள்கிறோமா இல்ல கை கொள்ளாமல் போகிறோமா, கை கொள்வோமா இல்லை கை கொள்ள மாட்டாமல் போவோமா என்று அவர் உன்னை சோதித்து. அல்லேலூயா. அப்ப நம்முடைய இருதயங்களை ஏன், அதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருக்கிறார் ஆண்டவர்? 40 ஆண்டுகள், 40 வருஷம் வனாந்தரத்துல 40 வருஷம் வரைக்கும் பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? இந்த ஜனம் என் கட்டளையின்படி நடக்குமா நடக்காதா, என் கட்டளையின்படி செய்யுமா செய்யாதா, அதற்காக என்ன பண்ணார் தேவன்? அவர்களை ஆசீர்வதித்தான் போட்டிருக்க. அவர்களை சிறுமைப்படுத்தும் படிக்கும். சிறுமைப்படுத்தும் போதெல்லாம் நம்ம ஆண்டவர் மேல நமக்கு கோபம் வரலாம், நமக்கு துக்கம் வரலாம். ஆனா பாருங்க, இந்த சிறுமைப்படுத்த 40 வருஷம் சிறுமைப்படுத்துதலின் மூலமாக அவர்கள் கிடைத்த உன்னதமான ஆசீர்வாதம், ஆண்டவர் என்னென்னலாம் இஸ்ரவேல் ஜனத்திற்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் மாறினார்கள். அல்லேலூயா. இதை யார் யாரெல்லாம் அதை சரியா செய்யலையோ, இந்த கற்பனைகளின்படி கட்டளைகளின்படி யார் யாரெல்லாம் செய்யலையோ அவங்களாம் என்ன பண்ணாங்க? வனாந்தரத்திலேயே மடிந்து போனதை பார்க்கிறோம். அதுல ஒரு காரியம் என்ன? முறுமுறுப்பு. அந்த முறுமுறுப்பு யார்கிட்ட வந்து நம்ம 1 கொரிந்தியர் 8-10ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். பிசாசின் மூலமாய் வருகிறார். அவர்கள் தேவனை எதிர்த்து பேசினாங்க, முறுமுறுத்தார்கள். அப்ப ஆண்டவர்கிட்ட வருகிறதான சோதனைகள் நம்மளை ஆசீர்வாதத்திற்கு கொண்டு போகும். ஏன் நம்மளை ஆண்டவர் சோதிக்கிறார்? அவருடைய கட்டளைகளின்படி நம்ம நடக்கிறோமா, அதை கை கொள்வோமா கை கொள்ள மாட்டோமா என்பதை நம்முடைய இருதயங்கள் அவர் பார்க்கிறார்.
இதே உபாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்க. உபாகமம் 13:3 பாருங்க. சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவர்களை கேளாம். பாருங்க, அதே போல வசனங்கள் ஒத்துமையாய் வருது பாருங்க. அங்க என்ன, உங்க கட்டளைகளை நீங்கள் கீழ்ப்படிவீர்களா கீழ்ப்படிய மாட்டீர்களா என்று சொல்லி தேவன் அவர் உங்களை என்ன பண்ண உங்களை சோதித்தான்னு பார்க்கலாம். இங்க நீங்கள் கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அப்ப இருதயங்களை சோதிக்கிற தேவன் என்று சொல்லும் பொழுது அவருடைய கட்டளைகளின்படி நம்ம நடக்கிறோமா இல்லையா என்பதை ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை சோதிக்கிறார். அவருடைய இருதயங்களை பார்க்கிறார். மனுஷனோ என்ன பண்றான், அவன் வெளிப்புறமான காரியங்களை தான் பார்க்கிறான். ஆனா தேவனோ அவர் என்ன பண்றார், உள்ளந்திரியங்களை ஆராய்கிறவர், அவர் இருதயத்தை ஆராய்கிறவர், இருதயத்தை சோதிக்கிறவர். அப்ப நம்முடைய எந்த அளவுக்கு நம்ம மேல ஆண்டவர் மேல நம்ம அன்பு வைத்திருக்கோம். ஏசப்பா கேட்டார்ல, பேதுருவினிடத்துல கேட்டார்ல, 3 முறை கேட்கிறார் பேதுருவினிடத்துல, நீ என்ன நேசிக்கிறாயா 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 என்று கேட்கிறார். அப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம். முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று. ஏசப்பா இங்க பூமிக்கு வந்த பொழுது அவர் அந்த 10 கட்டளைகளை சுருக்கி 2 கட்டளைகளை நமக்கு சொன்னார். அந்த முதல் கட்டளையே என்ன, முழு தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு மனதோடு அன்பு. அப்ப நம்மளை இன்ன நாள் வரைக்கும் ஆண்டவர் நம்மளை சோதித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய இருதயங்களை சோதிக்கிறவரா இருக்கிறார். ஏன், அவர் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்ம அன்பு வைத்திருக்கிறோம், முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நம்ம அன்பு வைத்திருக்கிறோமா என்று அதை அறியும்படிக்கே நம்மளை சோதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தை கூட பாருங்க. 1 பேதுரு, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது மூன்றாவது கதை எது சோதிக்கப்படுகிறது, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. பாருங்க, நம்முடைய விசுவாசம், ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்முடைய விசுவாசம் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடித்தளமாக அஸ்திவாரமாகவே இருக்கு. நம்ம எந்த அளவுக்கு தேவன் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தை வைத்திருக்கிறோம். சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 66:10, பூமியின் குடிகளே, இல்ல தேவன் 66:10 தானே, தேவனே எங்களை சோதித்தீர். அல்லேலூயா. இதெல்லாம் எதற்கு? நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக. ஆண்டவர் சொன்னார், பிசாசானவன் என்ன பண்றான், பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அதாவது ஆண்டவர் அவனுக்காக பேதுருக்காக ஜெபிக்கும் போது கோதுமையை சுழலினால புடைக்கிறதை போல சாத்தான் உன்னை என்ன பண்ண, அதுக்கு லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். லூக்கா, தேங்க்யூ ஜீசஸ். எடுத்தவங்க வாசிக்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். எடுத்தாச்சா? இருபத்தி 22:31 வாசி. விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
அப்ப பிசாசான இதேதான் யோபுக்கு நடந்தது. அந்த விசுவாசம் ஒருபோதும் விலகாதபடி அதுல இன்னும் 3 கட்டப்பட ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாரா, நம்மளை சோதிக்கிற நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவருடைய விசுவாசம் என்ன பண்ணப்பட்டது? சோதிக்கப்பட்டது. தேவன் மேல் அவர் எவ்வளவு விசுவாசத்தை வைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் தனக்கு 100 வயதுல கொடுத்த குழந்தை ஈசாக்கு அத ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு? பலியிட சொல்றாரு. அப்ப ஆபிரகாமுடைய விசுவாசம், தேவன் மேல எவ்வளவு விசுவாசத்தை ஆபிரகாம் வைத்திருக்கிறார் என்பதை சோதிப்பதற்காக. ஆனா அந்த விசுவாசத்தை காட்டிலும் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறுத்தம் பெரிதாய் சோதித்தார். நீங்க வாசித்து பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல அங்கே ஈசாக்க கூட்டிட்டு பலியிடுவதற்காக அங்க போகிறார். அங்க ஆண்டவர் பாருங்க அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார், தொடர்ந்து பார்க்கிறார். நீங்க சரியாக 11ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிங்க. ம் 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 பாருங்க, எதற்கு ஆண்டவர் சோதித்திருக்கிறார்? விசுவாசத்திற்கு மாத்திரம் இல்ல, எவ்வளவு ஆபிரகாம் தேவன் மேல பயம் வைத்திருக்கிறார், எப்படி தேவனுக்கு பயப்படுகிறார். நம்ம அதிக நேரம் என்ன நினைப்போம், நான் இப்ப சொல்லும் போது கூட என்ன சொன்னேன், ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? ஈசாக்க பலியிட சொன்னார் அப்படின்னு. ஆனா இங்க தேவனுடைய வார்த்தைகள் என்ன? நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அப்ப விசுவாசத்தை காட்டிலும் 4வது காரியம், நம்ம தேவன் மேல வைத்திருக்கிறதான பயத்தை அவர் சோதிக்கிறார். அல்லேலூயா. எந்த அளவுக்கு நம்ம கர்த்தர் மேல பயம் வைத்திருக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று சங்கீதம் 128 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்று சொல்லி நம்ம நீதிமொழிகள் அவ்வளோ வசனங்கள் இருக்கிறது. நமக்கு தெரியாத வசனங்கள் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எப்படிலாம் ஆசீர்வதிக்கப்படுகிறான்னு பார்க்கிறோம். ஆனா பாருங்க, இங்க தெளிவாக விசுவாசத்தை பார்க்கிலும் ஆபிரகாம் தேவன் மேல எவ்வளோ பயம் வைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் அவர் சோதிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. சரி, அடுத்த காரியம் இப்ப 4 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். கட்டளைகளின்படி நடக்கிறோமா இல்லையா, அவர் மேல அன்பு வைத்திருக்கிறோமா இல்லையா என்பது. அடுத்த விசுவாசத்தை சோதிக்கிறவர். அடுத்து தேவன் மேல உள்ள பயம், எந்த அளவுக்கு நம்ம தேவன் மேல பயம் வைத்திருக்கிறோம் என்பதை, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனை என்பதை ஆண்டவர் சோதிக்கிறார். 5வது காரியமாக கூட யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 20 18 20 வரைக்கும் கூட வாசிங்க. இந்த 20 யாத்ராகமம் 20:18. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை, அடுத்த வசனம் போடுங்க 10-11. மோசே நோக்கி, நீ எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம். தேவன் எங்களோட பேசாதற்காக பேசினால் நாங்கள் செத்து போவோம் என்றார்கள். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காக நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்று சொன்னான். இப்ப இந்த வசனத்தின்படி நம்ம என்ன பார்க்கிறோம்? இந்த காரியங்கள் எப்ப தெரியுமா நடக்குது? ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த 20ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது? 10 கட்டளைகளை வாசிக்கிறோம். 1ஆம் வசனத்திலிருந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? 10 கட்டளைகளை கொடுக்கிறார். இந்த 10 கட்டளைகளை கொடுத்ததுக்கு பிறகு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஜனங்கள் எல்லாம் பயந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா இடி முழக்கங்கள் உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் பலத்த காரியங்களோடு ஆண்டவர் வெளிப்பட்டிருக்கிறார். 18ஆம் வசனத்துல அதான் பார்க்கணும். 20:18 நம்ம அதுதான் பார்க்கிறோம். மின்னல்கள், இடி முழக்கங்கள்,
எக்கால சத்தமோ மலை புகை மண்டலமா பயங்கரமா காணப்பட்டது. அதை பார்த்து ஜனங்கள்லாம் பயந்து போன சூழ்நிலையில 20ஆம் வசனத்துல நம்ம தெளிவாய் வாசிக்கிறோம். மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு. அல்லேலூயா. 5வது காரியம், ஏன் நம்மளை ஆண்டவர் சோதிக்கிறார் என்று நம்ம பார்த்தோமே ஆகில், நம்ம பாவம் செய்யக்கூடாது, நம்ம பாவத்துல விழுந்துடக்கூடாது, நம்ம பாவம் செய்யாதபடிக்கு அவர் நம்மளை சோதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இத சேர்ந்தே வருது, தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காக. 2 நம்ம பயம் முன்னாடியே பார்த்தோம். அதே போல அடுத்து பார்க்கிறோம், பாவத்தில் நம்ம விழாதபடிக்கு அவர் நம்மளை சோதிக்கிறவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். பாருங்க, நம்முடைய வழிகளை நம்ம என்ன செய்கிறோம் என்பதை சோதித்தறிகிற தேவன். அல்லேலூயா. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாகவும் இருக்கிறேன். அப்ப ஒவ்வொருத்தர், நம்ம யாருமே தப்பிக்க முடியாது. ஒவ்வொருத்தருடைய அவனவனுடைய வழிகள், அவனுடைய செய்கைகளின் பலன்கள், நம்ம எந்த வழியில போகிறோம், நம்ம என்னென்ன காரியங்களை செய்கிறோம் என்பதை ஆண்டவர் என்ன பண்றார், நம்முடைய இருதயங்களின் மூலமாய் அவர் என்ன பண்ணுகிறாரா, அவர் சோதித்து அறிகிறார். அப்ப 6வது காரியம் என்ன, நம்முடைய வழிகளை, நம்முடைய செயல்களை சோதிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்முடைய வழிகளை அவர் சோதிப்பார். நம்ம எந்த வழியில போறோம் அதை சோதிக்கிறார். நம்ம என்ன செய்யறோம், அந்த செய்கிறதுக்கு என்ன பலன் என்பதை இருதயங்களை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்து அறிகிறவருமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் திருவள்ளம் பற்றுகிறார். அல்லேலூயா. இதே எரேமியா புஸ்தகத்துல, இதே எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல பாருங்க. 11ஆம் அதிகாரம், சேனைகளின் கர்த்தாவே, உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதி தருகிற நீதியுள்ள நியாயாதிபதியே. அல்லேலூயா. நீர் அவர்களுக்கு நீதியை சரி கட்டுகிறதை பார்ப்பேனாக. அப்ப ஆண்டவர் வழிகளை, அதே போல நம்முடைய செய்கைகளை எப்படி இருக்கிறாரா, ஒரு நீதியுள்ள நியாயாதிபதியை போல நீதி செய்கிறவராக. யாருக்கும் பாரபட்சம்னு ஆண்டவர் பார்க்க மாட்டார். நீதி உள்ளவராக என்ன பண்றாரா, சோதித்து அறிகிறார். இந்த காரியத்தை நம்ம தொடர்ந்து நம்ம வாசிக்க முடிகிறது. இதே 20ஆம் அதிகாரம், இதே என்ன சொல்றாரு, எரேமியா புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல பாருங்க. ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளந்திரியங்களையும் இருதயத்தையும் அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் என்ன பண்றாரு, தெளிவா இதே வார்த்தைகளை பார்க்கிறோம். உள்ளந்திரியங்களையும் இருதயங்களையும் சோதித்து அறிகிற தேவன். அப்ப நம்ம என்ன, மனுஷன் என்ன செய்கிறான், அவனுடைய செயல்கள், அவனுடைய வழிகள், இதெல்லாத்தையும் சாதாரண ஒரு தேவனாய் இல்ல, நீதியுள்ள தேவனாய், உண்மையுள்ள தேவனாய் அவர் என்ன பண்ணுகிறார், அவர் சோதித்து அறிகிறவராய் இருக்கிறார். அடுத்த காரியம், இப்ப வரைக்கும் எத்தனை காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது, 6 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதா? சரி, வாசிங்க. இதே எரேமியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 12:3. இல்ல, எரேமியா 12:3 தானே. கர்த்தாவே நீர்
அல்லேலூயா. பாருங்க, தொடர்ச்சியா இந்த 6ஆம் காரியத்துல இருதயங்களை சோதிக்கிற தேவன் என்பதுல நமக்கு இப்ப என்னவும் சந்தேகமே இல்லை. வேத வசனங்கள் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இந்த எரேமியா புஸ்தகத்திலே 4-5 இடங்கள்ல பார்த்துட்டோம். உள்ளந்திரியங்களை இருதயங்களை சோதித்து அறிகிறவர். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்கிறார்? நம்முடைய வழிகள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய நடக்கைகள் அதெல்லாம் எப்படி இருக்கிறது என்பதைக்காகவே ஆண்டவர் நம்மளை சோதிக்கிறார். ஏழாவது காரியமாக கூட சங்கீதத்தின் புஸ்தகம் 139 சங்கீதம் 139 23 வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 131. அல்லேலூயா. ஏழாவது காரியம், நம்முடைய சிந்தனைகளை, நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய சிந்தனைகளை சோதித்தறிகிற தேவன். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பாருங்க, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை பாடும்போது, ஆண்டவரே என்னுடைய சிந்தனைகளை, நான் என்ன சிந்திக்கிறேன், என்ன யோசிக்கிறேன் என்பதை நீர் என்ன பண்ணுகிறீர்? நீர் ஆராய்ந்து அறிகிறீர், நீர் அதை சோதித்து அறிகிறீர். அப்ப பாருங்க, பிசாசின் மூலமாய் வருகிற சோதனை நம்முடைய பாவத்துக்குள்ளாக தள்ளும், அழிவிற்குள்ளாக தள்ளும், நம்மளை ஆண்டவனிடத்துல இருந்து பிரித்து போடும். ஆனா இப்ப நம்ம பார்த்ததான 7 காரியங்களா இருக்கட்டும், அவருடைய கற்பனைகளின்படி நம்ம நடக்கிறோமா இல்லையா, அது என்ன பண்ணும்? நம்மளை இன்னும் ஆண்டவனுடைய பாதைக்குள்ளாக இன்னும் நம்மளை என்ன பண்ணும்? கிட்டி சேர்க்கும். அடுத்து 2வது காரியம் என்ன பார்த்தோம்? அவர் மேல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்ன பண்ணிருக்கிறோம்? அன்பு வைக்கிறோமா இல்லையா என்பதை சோதித்தறிகிறவர். 3வது விசுவாசத்தின் சோதனை, விசுவாசத்தை சோதிக்கிற, நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிற தேவன். 4வது காரியம், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை சோதிக்கிற தேவன். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். 5வது காரியம், பாவத்திலிருந்து நம்மளை விட்டு விலகுவதற்கு அதாவது 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்துட்டு இந்த காரியங்களை சொல்றாரு. பாவத்திலிருந்து நம்மளை விட்டு விலகுவதற்கு ஆண்டவர் நம்மளை சோதித்து அறிகிறார். 6வது காரியம், நம்முடைய வழிகள், நம்முடைய செயல்கள் எப்படி இருக்கிறது என்பது ஆண்டவர் சோதிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய இருதயங்களை, உள்ளந்திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிகிறவராய் இருக்கிறார். கடைசியாக நம்முடைய சிந்தைகளை, நம்ம என்ன சிந்திக்கிறோம், என்ன அறிந்திருக்கிறோம் என்பதை அவர் சோதிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இது இந்த சோதனைகள் இப்ப நம்ம பார்த்ததான தேவன் மூலமாய் வருகிற சோதனை எல்லாம், இது எல்லாத்தின் மத்தியிலையும் பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை போலவே அவர் என்ன பண்ணப்பட்டார்? சோதிக்கப்பட்டார். எல்லா வகையிலையும் அவர் நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். அப்ப பிசாசின் மூலமாய் வருகிற சோதனைகள் எல்லாம் அழிவுக்குரியவைகள். ஆனால் கர்த்தர் நம்மளை சோதிக்கும் பொழுது அது இன்னும் நம்மளை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இன்னும் அது ஆசீர்வாதத்திற்கும் நம்மளை கொண்டு போய் சேர்க்கக்கூடியதாய் மாத்திரம்தான் இருக்கிறது. அதனால அந்த 7 காரியங்களை நீங்க நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. அதே போல சோதனைகள் என்று நம்ம பார்க்கும்போது அது நன்றாய் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இல்லாட்டி ஒரு இங்கிலீஷ் பைபிள் நீங்க கூட எடுத்து பார்க்கலாம். அது தேவன் மூலமாய் வருகிறதா, பிசாசின் மூலமாய் வருகிறதா என்பதை நம்ம அந்த ஒரே வார்த்தை தான் போடப்பட்டிருக்கு. சோதனை என்று ஒரே வார்த்தை தான் தமிழ்ல போடப்பட்டிருக்கு. ஆனால் ஆங்கிலத்துல அது டெஸ்ட் அண்ட் டெம்டேஷன். டெஸ்ட் தேவன் மூலமாய் வருகிற பரீட்சைகள், விசுவாசத்தின் பரீட்சைகள், அன்பின் பரீட்சை, இது எல்லாமே தேவனிடத்துல கிட்டி சேர்ப்பதற்கு. ஆனால் இந்த டெம்டேஷன், இந்த சோதனை நம்ம ஒரு நாளும் பிசாசிலிருந்து வருவது, ஒரு நாளும் நம்மளை தேவனிடத்திலிருந்து நம்மளை என்ன பண்ணாது? தேவனிடத்துல கிட்டி சேர விடாது. அதை யசப்பா நாட்களில் மத்திய 4ஆம் அதிகாரம், லூக்கா 4ஆம் அதிகாரத்தை தெளிவாய் வாசிக்கிறோம். அதே போல 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்றாரு, பிசாசின் மூலமாய் வருகிற சோதனைகளுக்கு அதை தாங்கி அதை தப்பித்து செல்வதற்கு ஆண்டவரே ஒரு போக்கை, ஒரு வழியை என்ன பண்றார்? நமக்கு உண்டாக்குகிறார். அல்லேலூயா. எல்லாம் எழும்பின்னு இருக்கலாமா? எல்லாம் எழும்பின்னு இருக்கலாம்.